குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு போட்டிருக்காங்க. குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை வேலைவாய்ப்பு. இதற்கான தேர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா 8வது 12வது டிப்ளமா டிஃப்ரெண்ட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்காக 8வது 12வது டிப்ளமா இருந்த போதும் இதற்கான லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னா 28/2/2025. லாஸ்ட் டேட் வந்து 28/2/2025. குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. தேர்ச்சி 8வது 12வது டிப்ளமோ இருக்கணும். ஓகேவா? இப்போ ஃபுல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை. ஓகே, தருமபுரி மாவட்டத்தில் தொட்டில் குழந்தை திட்டத்தில் உள்ள 5 காலி பணியிடங்களை தொகுப்பூதியம் மற்றும் தகுதியின் அடிப்படையில் பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான மொத்தம் 5 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் பார்க்கலாம். ஸோ காப்பாளர் மற்றும் மேற்பறிவாளர் 12ஆம் வகுப்பு இருந்தபோது 7500 சொல்லியிருக்காங்க. செவிலியர் பெண்கள் மற்றும் டிப்ளமோ நர்சிங் 7500. உதவியாளர் பெண்கள் மற்றும் இருவருக்கு 8ஆம் வகுப்பு 9000 ஒவ்வொருவருக்கும் 4500. காவலர் வந்து 8ஆம் வகுப்பு 4500 சொல்லியிருக்காங்க. தொகுப்பூதியம், மாதாந்திர தொகுப்பூதியம். இது மேல் குறிப்பிட்ட 5 பணியிடங்களுக்கு நேர்காணல் குழு மூலமாக தகுதி வாய்ந்த நபர்களை தேர்வு செய்து மாவட்ட ஆட்சியரால் தொகுப்பூதியம் மற்றும் தகுதியின் அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்படும். விண்ணப்பத்தின் வயது வரம்பு 42 வயதுக்குள் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. மேலும் குழந்தைகளை கையாளுவது முன்னனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்பங்களை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், மாவட்ட ஆட்சியரகம், தருமபுரியில் என்ற முகவரிக்கு வெளியீட்டு நாளிலிருந்து 15 நாளுக்குள்ள நேரில் கிடைக்கப்படணும். இதோட விண்ணப்பங்கள் படிவங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதே விண்ணப்ப படிவம், விண்ணப்பதாரர் பெயர், பாலினம், திருமண தந்தை, கணவர் பெயர் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் தகுதி வரையறுக்கப்பட்ட பணி முன் அனுபவ விவரங்கள் இதரவங்க ஏதாவது ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சைன் பண்ணி அனுப்பணும். இது நோட்டிஃபிகேஷன் லிங்க் வேணும்னா நீங்கள் இங்கே போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெப்சைட் லிங்க் நான் கொடுக்குறேன். இதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.